நிதியமைச்சர் கணவருக்கு என்னென்ன வேலை, அவருக்கு பற்கலா பிரபாகர் அவருக்கு இதான் வேலை. எந்தெந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்குதோ ஒரு பெட்டி தூக்கிட்டு போயிடுவாரு. அங்க போய் உட்கார்ந்து நிதியமைச்சர் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இவங்க ஏதோ ஜீரோ பிஜேபின்னு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னு அடிப்படையில் இவங்க எல்லாம் யார்? அதிலும் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலிகளாக மாறி இருக்கின்றாங்க. அவங்க போடக்கூடிய ரெண்டு எலும்பு துண்டை தூக்கி போடுறாங்க. அதை கவிட்டு வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் பிரஸ் மீட் வச்சு உங்க டைமையும் பொதுமக்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போன்ற தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகை அந்த விகிதம் குறைக்க போறாங்க, வடநாட்டில் அதிகரிக்க போறாங்க. ஏற்கனவே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கிற முழக்கம் இருக்கு. இது இன்னும் அதை அதிகப்படுத்த தான் போகும். இதுதான் அவங்க இன்னைக்கு எடுத்துக்கிற முயற்சி. இதை பற்றியெல்லாம் அண்ணாமலைக்கு எந்த கருத்தும் கிடையாது. ஏன் ஜீரோ பிஜேபின்னு நாம் சொல்றோம்? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது, அதில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது, அதற்கு முழு தோல்வி வழங்க வேண்டும் என்று நாம் ஏன் சொல்றோம்னா, ஏற்கனவே நாம் முழு தோல்வி வழங்கி இருக்கிறோம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். யார் பரக்கலா பிரபாகர்? யார் இந்த ஹரி பரந்தாமன்? ஜீரோ பிஜேபி எலும்பு துண்டுகளுக்காக ஆசைப்பட்டு வேலையில்லாத நபர்கள் டிஎம்கேவுக்காக கைக்கூலியாக வேலை பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். நரேந்திர மோடிஜி தமிழகத்திற்கு 14 லட்சம் கோடி ரூபாய் தூக்கி கொடுத்தார். அதை பற்றி இவர்கள் பேசுவார்களா? அண்ணாமலை அவர்கள் பேசியது நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு சிறிய சுருக்கமான டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்தியாவின் ஜிடிபியிலிருந்து 10% கான்ட்ரிபியூஷன் வெறும் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே போகிறது. மீதம் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்ஸ் கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா, இங்க இருந்து 14%. தமிழ்நாட்டும் நீங்க சேர்த்தீர்கள்னா 24% ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் சதர்ன் ஸ்டேட்ஸ்கள் மட்டுமே கொடுக்கிறது. தமிழகம் கொடுக்கக்கூடிய ₹1 நரேந்திர மோடியின் மத்திய அரசாங்கம் திருப்பி கொடுப்பது எவ்வளவு? 29 பைசா. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுக்கவில்லை, தமிழ்நாடுதான் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்து வருகிறது. so that he can safeguard the rest of country. உத்தரப்பிரதேஷ் ₹1 கொடுத்தா ₹3 தூக்கி கொடுக்கிறார். பீகார் ₹1 கொடுத்தால் ₹7 தூக்கி கொடுக்கிறார் நரேந்திர மோடி. அப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் உருவாக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன், வேலை வாய்ப்பு, இதை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசுவாரா என்கிற அந்த கேள்வியை முன்னிட்டு ஜீரோ பிஜேபி என்கிற ஒரு கேம்பெயினையும் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அதை பற்றி அரசியல் ரீதியாக பேசுவதை தாண்டி ஒரு ஐடியாலஜிக்கல் ரீதியாக நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதற்காக தமிழ் மக்கள் இந்த அளவில் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள்? அது கோபேக் மோடியாக இருக்கட்டும், அல்ல இப்போ வெளிவந்த ஜீரோ பிஜேபியாக இருக்கட்டும். இந்த இடத்தில் கவுண்டர் கொடுப்பதை விட we should talk more sense. கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி, ஜனநாயக முறைப்படி எதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு தேவை, அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களுடைய அல்ல இந்திய மக்களுடைய அதிகாரங்கள் என்ன, எந்த அளவில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்த நாட்டுடைய அடையாளத்தையே முறிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதை மிகவும் ஆழமாக இன்னைக்கு பேசுவதற்காக பொலிட்டிக்கல் காமெண்டேட்டர், ஆக்டிவிஸ்ட் தோழர் தியாகு அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஐ திங்க் அண்ணாமலை அவர்களுக்கு பதில் கொடுத்தாச்சு. பட் ஐ வாண்ட் யூ டு ஃபோக்கஸ் மோர் ஆன் தமிழ்நாடு. அப்படின்னா கடந்த 12 ஆண்டுகளில் முக்கியமாக பாஜக அரசு மத்தியில் வந்ததுக்கு பின்பு எந்த விதமான மாற்றங்களை சமுதாயத்தில் நாம் பார்த்திருக்கிறோம்? கடைசியா வந்திருக்கிற செய்தியின்படி நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தை அவசரமா கூட்ட போறாங்க. என்னுடைய பொருள் என்னன்னா, தமிழ்நாடு, கேரளம் போன்ற தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகை அந்த விகிதம் குறைக்க போறாங்க, வடநாட்டில் அதிகரிக்க போறாங்க.
ஏற்கனவே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கிற முழக்கம் இருக்கு. இது இன்னும் அதை அதிகப்படுத்த தான் போகுது. இதுதான் அவங்க இன்னைக்கு எடுத்துக்கிற முயற்சி. இதை பற்றியெல்லாம் அண்ணாமலைக்கு எந்த கருத்தும் கிடையாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் அரசியலில் ஒரு அடையாளம் பெறாத ஒருத்தர் தான். முன்னாள் பாஜக தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினராக முயற்சி பண்ணார், தோத்து போனார். இப்ப சட்டப்பேரவையில அவருக்கு அந்த கட்சி ஒரு போட்டியிடுகிற வாய்ப்பை கூட தரல. அதாவது விரக்தியில புலம்புறார். தன் மேலிடத்தில் நல்ல பெயரை வாங்குவதற்காக அவரு நம்ம எல்லாம் திட்டிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான். நீங்க பொறுப்போடு செய்ய வேண்டியது என்ன? ஒரு முன்னாள் நீதிபதி, ஒரு பொருளியல் அறிஞர், இன்னும் தீஸ்தா செத்தல்வாடு போன்ற மிகுந்த சட்ட பாரம்பரியமும் மனித உரிமை பாரம்பரியம் உடையவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த கருத்தை உள்வாங்கி அதற்கு உரிய சான்றுகளோடு நீங்க மறுப்பு சொன்னா விவாதிக்கலாம். விவாதிக்கிறது தவறு கிடையாது. நமக்கு இருக்கிற கருத்துரிமை அவருக்கு இருக்கு. அதை விடுத்து எலும்பு துண்டு திமுகவுக்கு வேலை செய்யறாங்க என்றெல்லாம் பேசுவது தரமான ஒரு பேச்சு இல்லை. பதில் சொல்லுவதற்குரிய தகுதி படைத்த ஒரு பேச்சும் அல்ல. அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் ஏன் ஜீரோ பிஜேபின்னு நாம் சொல்றோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது, அதில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது, அதற்கு முழு தோல்வி வழங்க வேண்டும் என்று நாம் ஏன் சொல்றோம்னா, ஏற்கனவே நாம் முழு தோல்வி வழங்கி இருக்கிறோம். சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட அவர்களுக்கு கிடைக்கல. எல்லா இடத்திலும் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. புதுவை உட்பட 40 இடங்களிலும் தோற்றார்கள். அதில் அந்த நோக்கத்தில் நாம் வெற்றி பெற்றோம். இப்ப சட்டமன்ற தேர்தல் வழியாக அதிமுகவினுடைய தோளில் சவாரி செய்து சில இடங்களையாவது பிடிச்சிடணும், சட்டமன்றத்தில் நுழையணும், தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்து விட்டதுன்னு சொல்லணும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார். அந்த முயற்சியை முறியடிப்பதில் திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் மட்டும் ஈடுபடாமல் கட்சி சார்பில்லாத பொதுவான சமூக நல ஊழியர்கள், அறிஞர் பெருமக்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னா அதை மதித்து அதற்கான பதில் சொல்வதுதான் பொறுப்பானதாக இருக்கும். நீங்க நினைக்கிறது போல் இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு தொண்டால் பொழுதளந்த தூய பெருமக்களை எல்லாம் வெறும் கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுறாங்க. அதுல இருந்தே அவங்களுடைய நோக்கத்தை மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். நாம் அதை விடுத்து தமிழ்நாட்டில் என்ன விதமான ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, எதற்காக நாம் பிஜேபியை தமிழ்நாட்டிற்குள் கால் ஊன்ற விரல் ஊன்ற கூட அனுமதிக்க கூடாது என்று சொல்கிறோம் என்பதை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு. டீலிமிட்டேஷனை பற்றி இன்னைக்கு நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. காரணம், தமிழ்நாட்டில் தேர்தல், தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு 39-40 எம்பிக்கள் எல்லாரும் பிஸியாக இருப்பார்கள் தேர்தல் பிரச்சாரங்களில். அதே போன்று டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த எம்பிக்கள், அங்கேயும் தேர்தல், அவர்களும் பிரச்சாரத்தில் பிஸியாக இருப்பார்கள். யாராலுமே இந்த பார்லிமெண்டை போய் அட்டெண்டும் பண்ண முடியாது. இரண்டாவது, ஏற்கனவே எதிர்கட்சிகள் அனைவருமே ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள். 29ஆம் தேதி வரை இந்த தேர்தல் நடக்கிறது. 30ஆம் தேதி ஒரு அனைத்து கட்சிகளுடைய ஒரு மீட்டிங்கை போடுங்கள், அதுல நாம இதை எப்படி பண்ணலாம்ங்கிற விஷயத்தை எடுத்து வைக்கலாம். பட் சதி வழியாக நரேந்திர மோடியின் அரசாங்கம் நாளான்னைக்கு கூட்ட வேண்டிய அவசியம் என்ன, அவசரம் என்ன என்கிறது கேள்வி எழும்புகிறது. டீலிமிட்டேஷனை பற்றி இன்னைக்கு த ஹிந்து ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருந்தார்கள். யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வழியாக இந்த செய்தி வெளிவந்திருக்கு. இந்த செய்தி நீங்க பார்த்தீர்கள்னா, கவலைப்படாதீர்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் இன் பார்லிமெண்ட், லோக்சபா, அது எங்கேயுமே குறையாது. ஆனால் அதே ஆர்டிக்கல்ல நான் அலசி பார்க்கும்போது, வட இந்தியாவில இங்க குறையாதுன்னு நீங்க சொல்றீங்க, ஓகே, ஐ அக்ரி, குறையாது, 40 சீட்டு அப்படியே இருக்கும்னு நீங்க சொல்றீங்க, ஐ ரெஸ்பெக்ட் தட். ஆனால் உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, மத்திய பிரதேசத்துல அங்க கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இங்க கூடாது, இங்க குறையாது, ஓகே, அங்கேயும் கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? நிச்சயமாக கூடும். சோ இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல நீங்க பார்த்தீர்கள்னா,
டீலிமிட்டேஷன் என்கிற விஷயம் நிச்சயமாக இந்த 5 மாநிலங்கள் தொடக்கத்திலேயே கூறியபடி எந்த அளவில் இந்தியாவை ஒட்டுமொத்த வட இந்தியாவை வாழ வைக்கக்கூடிய இந்த 5 மாநிலங்கள் அவர்கள் வெறும் ஏடிஎம் மிஷின் போன்று மட்டுமே வேலை பார்க்க வேண்டும். எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் எந்த விதமான குரலும் சதன் இந்தியாவிலிருந்து வெளிவரக்கூடாது. நீங்க ஓட்டு போட்டால் என்ன, போடாமல் இருந்தால் என்ன, இந்த 4-5 மாநிலங்களை வைத்து நாங்கள் ஆட்சியை பிடித்தோம். வாஷிங்டன் போஸ்ட் சமீபத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். 2047 ஆண்டு வரை இந்தியாவில் RSS தாண்டி பிஜேபியை தாண்டி வேற எந்த அமைப்பாலையும் வேலை பார்க்க முடியாது. காரணம் என்ன? வாஷிங்டன் போஸ்டை நீங்க படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். நாளைக்கு நரேந்திர மோடி பதவி விலகினால் கூட, அமித்ஷா பதவி விலகினால் கூட, இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பை, ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே டேக் ஓவர் செய்து விட்டது RSS. அது நீதிமன்றங்களாக இருக்கட்டும், அது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இடி, சிபிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகள்ல இருக்கக்கூடிய அந்த டாப் மேனேஜ்மெண்ட் RSS வழியாக கொண்டு வந்து சேர்த்த நபர்கள். சரி, அடித்தட்டில் இருக்கக்கூடிய C கிளாஸ், D கிளாஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே RSS கேடர்ஸ். கடந்த 12 ஆண்டுகளில் இந்த நாட்டில் நடந்த ஒரு அண்டர் கரண்ட் ஆபரேஷன் இதுதான், RSS செய்த ஆபரேஷன். சிந்தித்து பாருங்கள், ஒரு அரசியல் கட்சி கையில் ஒயிட்ல 10 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. பிஎம் கேர்ஸ் வழியாக அவர்கள் அடித்த கொள்ளை அது வேற. அதே போன்று எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக அடித்த கொள்ளை வேற. இது எல்லாமே ஒயிட்ல இருக்கக்கூடிய பணம். கருப்பு பணம் வேற. 15 லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வருவோம் என்று கூறினாரே நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு பல்வேறு நபர்கள் அதற்கான ஆதாரம் இருக்கா என்றெல்லாம் கேட்டு வருகிறார்கள். ஆதாரம் 15 லட்சம் ரூபாய் விட்டுவிடுங்கள். இப்போதைக்கு கடந்த 12 ஆண்டுகளில் நரேந்திர மோடியின் அரசாங்கம் அடித்த கொள்ளை ஆதாரபூர்வமாக இருந்தால் கூட அதை பற்றி நீங்க பதில் கொடுப்பதில்லையே. ஐயா, இந்த 15 லட்சம் ரூபாய்க்கான அந்த ஜும்லா பழசாயிருச்சு. 12 வருஷம் ஆயிருச்சு. இன்னைக்கு நிலையில பணவீக்கமாக இருக்கட்டும், அல்ல டாலருக்கு எதிரில் இந்தியாவுடைய பணம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 95 ரூபாயில போய் நிக்குது. இதே நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆண்டுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டராக இருந்து பேசும்போது பாகிஸ்தானை விட, பங்களாதேஷை விட, நேபாளை விட இந்தியா மோசமாக இருக்கிறது என்று அன்னைக்கு கூறினார். இன்னைக்கு அவருடைய பதில் என்னவாக இருக்கும்? 2வது, இவர்கள் அடித்த கொள்ளை எந்த அளவில் இருக்கு? இதற்கு அவர்கள் விளக்கம் கொடுக்க முடியும். முதலாவதா நீங்க பார்லிமெண்ட் பத்தி சொன்னீங்க. நாடாளுமன்றம், நாடாளுமன்றத்திற்கு இருக்கக்கூடிய ஈரவைகள், மக்களவை, மாநிலங்களவை, ஒவ்வொன்றும் நடத்தப்படுகிற விதிமுறைகள், இவையெல்லாம் அப்படியே இருக்கும் போதே தாங்கள் விருப்பப்பட்டபடி சட்டங்களை இயற்றிக் கொள்வது, தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொள்வது, இதற்காக எல்லா விதமான தந்திரங்களையும் பாஜக, RSS தலைமை கையாளுகிறார். அதாவது பழத்தோட தோல் அப்படியே இருக்கும், சுளையை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த நடைமுறை அவங்களுக்கு. இப்ப நீங்க உதாரணமா எலக்ட்ரல் பாண்டு பற்றி சொன்னீங்க. எலக்ட்ரல் பாண்டுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றணும்னா அதை மாநிலங்களவையிலையும் நிறைவேற்றணும். மாநிலங்களவையில் அப்போது அவர்களுக்கு போதிய பெரும்பான்மை இல்லை. அதுக்காக அன்னைக்கு அருண் ஜேட்லி என்ன செஞ்சாருன்னா, இதை மணி பில் என்று பெயரிட்டார். மணி பில்லுன்னா பணம் அவசரமா தேவைப்படும் போது நீங்க அங்க போய் எடுக்க வேண்டியல, இங்கே எடுத்தா போதும். இப்படி செய்துதான் அந்த எலக்ட்ரல் பாண்டு நிறைவேற்றப்பட்டது. 6 வருட காலம் அது அப்படியே நினைச்சு இவங்க அதில் ஏராளமான பணத்தை திரட்டினாங்க. இன்னும் சொல்ல போனால், ஒரு மானிட்டரி போர்ட்டல் என்று ஒன்றை கிரியேட் பண்ணி, நம்ம எல்லோருக்கும் டிமானிட்டைசேஷன் மக்களுக்கு தெரியும், அதுக்கு நிகர இன்னொன்னு செஞ்சாங்க. டிமானிட்டைசேஷன் பண மதிப்பு நீக்கம் செய்யறது. ஆனா மானிட்டரி போர்ட்டல் என்னன்னா பணம் திரட்டுவது. இப்ப பொது சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்து, ரயில் நிலையங்கள்ல இருந்து, தண்டவாளங்கள்ல இருந்து, கட்டடங்கள்ல இருந்து இதை விற்று அதை காசாக்குவது. மானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷனுக்கு எதிராக மானிட்டைசேஷன்.
அந்த மானிட்டைசேஷனை எப்படி செஞ்சாங்கன்னா, இந்த பெரு முதலாளிகள் அதை வாங்கிக்குவாங்க, கார்பரேட்டுகள் வாங்குவாங்க, குறைந்த விலைக்கு வாங்கிக்குவாங்க. அதுல கிடைக்கிற ஆதாயத்தை திரும்ப அவங்க ஆளுங்கட்சிக்கு கொடுக்கறதுக்காக உருவாக்கின முறைதான் இந்த எலக்ட்ரல் பாண்ட். எப்படி கொடுக்கறது? அரசாங்கத்துக்கு பாண்டு வாங்கிக்க, அவங்க பாண்டு வாங்கிக்குவாங்க. ஆளுங்கட்சிக்கு பெரும்பகுதி, மற்ற கட்சிகளுக்கு சிறு சிறு துண்டு. ஒரே கட்சிக்கு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால அப்ப ஒவ்வொரு கட்சி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அந்த மொத்தத்தில் அவங்களுக்கு தான். இந்த எலக்ட்ரல் பாண்டு செல்லாதுன்னு அறிவித்த பிறகும் அந்த பணம் திருப்பி பெறப்படலை. ஆனா எலக்ட்ரல் பாண்டு இடத்துக்கு அவங்க எலக்ட்ரல் ட்ரஸ்ட் கொண்டு வந்தாங்க. பல்வேறு ட்ரஸ்டுகள்ல நீங்க பணம் கொடுக்கலாம். அந்த ட்ரஸ்ட் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாருக்கும் அதை கொடுக்கும். அது போன்ற மிக பெரும்பகுதியான தொகை 85 விழுக்காடு ஆளுங்கட்சிக்கு தான் போனுச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி பணம் திரட்டுவதன் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது, நீங்க நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இல்லாத பெரும்பான்மையை தோற்றுவிப்பது, இந்த எல்லா வழிமுறைகளுக்கும் இந்த பணத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. உலகத்திலேயே இன்னைக்கு பணக்கார கட்சி அவங்கதான் பெருமை சொல்லிக் கொள்கிற அளவுக்கு அதை திரட்டி இருக்கிறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இருக்கிற இந்த நாடாளுமன்றம், இதுல இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கை, மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை, மாநிலங்களுக்கு அதில் இருக்கிற பங்கு, இதை வைத்து பார்க்கும் போதே, உதாரணம் தமிழ்நாடு, புதுவையை சேர்த்தா 40. இந்த 40 உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர முடியுமா, புதிய தீர்மானம் கொண்டு வர முடியுமா என்றால் முடியாது. ஏன்னா 500க்கு மேல இதற்கு எதிராக நிற்பாங்க. உங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வரலாற்றை கேட்டீங்கன்னா, பல பேர் நாங்கள் தனிநபர் மசோதா கொடுத்தோம் என்று சொல்வார்கள். ஆனா எந்த மசோதாவும் விசாரணை கட்டத்துக்கு கூட வராது. ஏன்னா அதுக்கு போதுமான எண்ணிக்கை இல்லை. ஆனா இந்த குறைந்த எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு சாதிக்கக்கூடியது, எதிர்த்து பேசுவது, வெட்டு தீர்மானம் கொண்டு வருவது, பொறுப்பு குழு பரிசீலனைக்கு விடுவது, இந்த இடையூறு கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா, நாடாளுமன்றத்துல 800க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை பெறுவது. புதிய கட்டடம் கட்டும் போதே அவங்க என்ன பண்ணாங்க, அன்னைக்கு இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கைக்கு ஏற்ப கட்டல. அவங்க கட்டினதே 800 பேருக்கு மேல உட்காருவதற்கான சபை. சரி, இப்ப நல்லா வச்சுக்குவோம். 800 பேர், 540க்கு பதில் 800 பேர். இப்ப இந்த 540ல் நம்ம 40. இப்ப நீங்க சொல்றீங்க, பியூஷ் கோயல் சொல்றாரு உங்க எண்ணிக்கை குறையாதுன்னு. இந்த 40 அப்படியே இருக்கும். ஆனா மொத்தம் 840 இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஒரு கோடு வரைஞ்சு அந்த கோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு கோடு வரைஞ்சா சின்ன கோடு பெரிய கோடாயிடும், பெரிய கோடு சின்ன கோடாயிடும். இப்ப நம்ம கோடு அப்படியே இருக்கும், அவங்க கோடு பெரிய கோடாயிடும், அதன் மூலம் நம் சிறிய கோடாயிடும். இங்க முக்கியம் தகவல் உறவு தான், விகிதம் தான் இங்க முக்கியம். எவ்வளவு மொத்த எண்ணிக்கை என்பது அல்ல. நீங்க நாளைக்கு தமிழ்நாட்டை 40, 50 ஆக்கிட்டு நீங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய 100, 200 ஆக்குனீங்கன்னா எப்படி அதனால பயன் என்ன இருக்கு? நாங்க அதிகரிச்சுட்டோம் எப்படி சொல்ல முடியும்? இது எதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உலக அளவில் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வல்ல அதிகாரம், சர்வாதிகாரம், வல்லாட்சியம் அல்லது எதேச்சாதிகாரம் என்று சொல்வது தேர்தல், நாடாளுமன்றம், வாக்குரிமை, இது எல்லாத்தையும் அடியோடு பறித்து விடுவது அல்ல. இது எல்லாத்தையும் அப்படியே வைத்துக் கொள்வது. உலகத்தின் பார்வையில இந்த பாருங்க தேர்தல் நடக்குது, இந்த பாருங்க எங்க ஊர்ல நாடாளுமன்றம் இருக்குது என்று காட்டிக் கொள்றது. ஆனால் தங்கள் அதிகாரத்துக்கு ஆபத்து இல்லாம அதை வைத்துக் கொள்வது. இந்த நடைமுறை இன்னைக்கு உலகமெங்கு வந்துடுச்சு. நம்ம எலக்ட்ரல் டெமோக்ரஸி பற்றி பேசுறோம், அவங்க எலக்ட்ரல் ஆட்டோகிரசிக்கு போயிட்டாங்க. இந்த எலக்ட்ரல் ஆட்டோகிரசியை செயல்படுத்துகிற ஒரு முறைதான் இந்த நாடாளுமன்றத்தில் அவங்க மறுசீரமைப்பு பண்றது. இதை கூட எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. அந்த நேரத்துல யாரும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது, வேற வேலையில அவங்க கவனமா இருக்கிற நேரம் இதை முடிச்சுக்கிட்டு போயிடணும், அப்படிதான் பாக்குறாங்க. அதையும் மீறி மக்கள் போராடினாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரித்தாடுவாங்க. நீங்க தமிழ்நாட்டுல குறைக்க கூடாதுங்கிறீங்க, அல்ல அதே எண்ணிக்கை இருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. அங்க என்ன சொல்லுவீங்க? அந்த மக்கள்கிட்ட போய் பார்த்தீர்களா? நம்ம இப்ப போன முறை ஒரிசாவில பண்ணாங்கல்ல, தமிழன் திருடிட்டு போக பாக்குறான், பாண்டியா ஒரிசாவை தமிழன் ஆள்வதான்னு.
இது அவங்களுக்கு ஒன்றும் தயக்கமே இல்லை. அங்க ஒண்ணு பேசி இங்க ஒண்ணு பேசுறத பத்தி அவங்களுக்கு குறைவே இல்லை. அதனால வேண்டி இது அடிப்படையில ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு மாற்று வழியை முன்வைக்கிற ஒரு தமிழகத்திற்கும் ஒரு வளர்ச்சி என்பதையே கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சியாகவும் ஏற்றத்தாழ்வின் வளர்ச்சியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு மாதிரியை முன்வைக்கிற அவங்களுக்குமான ஒரு போராட்டம் தான். ஐயா, தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமாக சதர்ன் ஸ்டேட்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி தன்னுடைய என்ட்ரியை கூட ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஃபுல்லா தான் உள்ள வர்றதுக்கான இந்த முயற்சி எடுக்கிறாங்க. பின்வாசல் வழியாக தான் வரக்கூடிய முயற்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். அப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எதற்காக இந்த அளவில் பிஜேபியை எதிர்க்கிறது? தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் பாரம்பரியம் இருக்கு. என்னன்னா, நீங்க ருஷ்யாவில் உலக வரலாற்றுல ருஷ்யாவில் நவம்பர் புரட்சி நடந்து அதனுடைய தாக்கம் உலக வரலாற்றில் என்னங்கிறத பத்தி பல பேர் சொல்லியிருக்கிறார். அரோரா கப்பல் வேட்டின் ஓசை மார்க்சியத்தை எங்கள் கரைகளுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுன்னு மாவோ சொல்வார். அங்க ருஷ்யாவில ஒரு கப்பல், போர்க்கப்பல் இருந்து எழுப்பப்பட்ட வேட்டோசை புரட்சி தொடங்கி விட்டதுங்கிறதுக்கு அடையாளம். அந்த ஓசை எங்கள் ஊருக்கு மார்க்சியத்தை கொண்டு வந்ததும். இது போல ஆசிய நாடுகள் பல நாடுகள்ல அது ஏற்படுத்துச்சு. இன்னொரு பக்கம் நிறைய மக்கள் சமூகங்களுக்கு, தேசிய இனங்களுக்கு ஒரு புதிய சமுதாயத்தின் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்தியது. 2. மூன்றாவதாக நிறைய விடுதலை பெறுவதற்கு போராடி கொண்டிருந்த நாடுகளுக்கு நம்மால் விடுதலைக்கு போராட முடியும் என்ற நம்பிக்கையை அது ஊட்டுனுச்சு, இந்தியா உட்பட. இது அல்லாத இன்னொரு விளைவுதான் போதுமான கவனிக்கப்படாத விளைவு. அது என்னன்னா, வளர்ச்சி பெற்ற முதலாளித்துவ நாடுகள், மிக கடுமையான உழைப்பு சுரண்டலுக்கு ஆளான நாடுகள்ல இவ்வளவு கடுமையான உழைப்பு சுரண்டல் நடைமுறைப்படுத்தப்பட்டால், ஏழைகள் மேலும் ஏழைகளாகி ஓட்டாண்டிகள் ஆக்கப்பட்டால் அதை எதிர்த்து கலகம் செய்வார்கள் என்ற அச்சத்தை தோற்றுவித்தது. இதிலிருந்துதான் உங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்டேட், அரசுன்னா வெறுமனே சுரண்டலுக்கு துணை நிற்கிறது அது மட்டுமல்ல, அது மக்கள் நலனை பாதுகாக்கணும். முதலாளி உன் உச்சத்துக்கு விட்டீங்கன்னா அவன் நல்ல லாபம் சம்பாதிப்பதற்காக கசைக்கு புளிவான். அப்படிலாம் விட முடியாது. ஒரு அளவோட நிறுத்திக்க, நீ லாபம் எடுத்துக்க, ஆனா தொழிலாளிக்கு என்னதெல்லாம் செய்யணும். இந்த சேமநல அரசுங்கிற கருத்தை அந்த புரட்சி உருவாக்கியது. இந்த கருத்து வேறு எந்த இடத்துல இல்லைன்னாலும் இங்க தமிழ்நாட்டில், தென்னாட்டில் மிகப்பெரிய அளவில் பிரதிபலித்தது. பெரியார் ருஷ்யாவுக்கே போய் பார்த்துட்டு வந்தார். இங்க உங்களுக்கு 1937 ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சிக்கு வர்றார். காங்கிரஸ் கட்சிக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்கு. இந்தி தான் தேசிய மொழி, என இந்தியை கற்றுக் கொடுக்கணும். 2வதாக அவர் ஒண்ணு என்ன பண்ணாருன்னா, மதுவிலக்கை அமல்படுத்துறேன், முதல்ல என் சொந்த மாவட்டம் சேலத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் என்று ஆரம்பிச்சார். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. பெரியார் காங்கிரஸ்ல இருந்து கொண்டு கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர். கல்லிறக்கக்கூடிய மரங்களை வெட்டி சாய்த்தவர். தான் கொள்கைக்கு உண்மையா இருக்கணும்னு. அதே பெரியார் என்ன பண்ணாரு, இந்த ராஜகோபாலாச்சாரியாரை பற்றி தெரிஞ்ச காரணத்தினால, அவருடைய இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியதற்கு தலைமை தாங்கினதுனால அவர் சொன்னாரு, மதுவிலக்கா கொண்டு வர்றீங்க, மதுவிலக்கை கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை, எனவே பள்ளிக்கூடங்களை மூடுறாம்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு அடி போடுறீங்க. ஏனென்றால் உங்களுக்கு ஆரியத்துவத்தினுடைய சிந்தனையே என்னன்னா, அனைவருக்கும் கல்வி தேவையில்லை, கல்வி ஒரு சிலரின் முற்றுரிமை. ஏற்கனவே என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு வள்ளுவர் சொன்னது எதனாலன்னா, அனைவருக்கும் கல்வி வேணுங்கிறதுக்காக தான். இப்ப அனைவருக்கும் கல்வியை மறுக்கிற ஒரு கொள்கை தான் ஆரிய கொள்கை, வர்ணாசிரம கொள்கை. அதை எதிர்த்து இவங்க போராடி வந்திருக்கிறாங்க. சுயமரியாதை இயக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்ப ராஜாஜி இதை செய்வார்னு அதை கரெக்டா சொல்லி, எனவே நீ பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு இதை கொண்டு வர்ற சாக்கா கொண்டு வர்றேன்னு சொன்னார். இந்த விழிப்பு பிரித்தானிய ஆட்சி காலத்திலேயே இங்க ஏற்பட்டுடுச்சு.
உங்களுக்கு நீதி கட்சி காலத்துல மருத்துவக் கல்லூரியில சமஸ்கிருதம் படிக்கணுங்கிற நிபந்தனையை நீக்கினாங்க. என்ன விதத்தில் முடியுமோ கல்வித்துறையிலான மாற்றத்துக்கு முயற்சி எடுத்தாங்க. இதுக்கு பிறகு பாருங்க, 50ல இந்தியா குடியரசு ஆயிடுச்சு. 47 விடுதலை, 50ல குடியரசு. 50ல இருந்து இந்திய அரசமைப்பு சட்டம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. 52ல நாடு பூரா தேர்தல் நடக்குது. சென்னை மாகாணத்திற்கு நடைபெறுகிற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும். அப்ப ராஜாஜி எங்க இருக்கார் தெரியுங்களா? ஆளுநரா, கவர்னர் ஜெனரலா டெல்லியில உட்கார்ந்து இருக்கார். மவுண்ட் பேட்டன் போய் இவர் தான் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். ஆனால் சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் ஆட்சியை வேறு யார் கையிலும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸ் தலைமை ராஜாஜி கவர்னர் ஜெனரலா இருந்த ராஜாஜியை பதவி விலக சொல்லி சென்னை மாகாணத்துக்கு முதல்வராக்குது. ஆனா ராஜாஜி எந்த தேர்தலையும் போட்டி போட்டதே கிடையாது, மக்கள் கட்டளை பெற்றதே கிடையாது. அவர் இங்க ஏன் என்ன செய்தார்னா, காங்கிரசுக்கு போதிய பெரும்பான்மை இல்ல, ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடிச்சிருமோங்கிற அச்சம். அப்ப இந்த ஜாதி கட்சிகள் சில இது ஜெயிச்சிருக்கு, அவங்கள பிடிச்சு தன்னோட இணைச்சு மந்திரி பதவி கொடுத்து சந்தர்ப்பவாதம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டாரு. யார்? ராஜாஜி. 52ல ராஜாஜி ஆட்சியை பிடித்த உடனே பழைய வேலைக்கு ஆரம்பிச்சிட்டார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். எதுக்கு எல்லாரும் படிக்கணும்? படிச்சவனுக்கே வேலை கிடைக்காம இருக்கு. எனவே நீ என்ன பண்ண, அரை நாள் படிச்சுக்க, அரை நாள் வீட்டுல போய் அப்பன் தொழில் செஞ்சுக்க. நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. இப்ப தேசிய கல்விக் கொள்கையில விஸ்வகர்மா திட்டம் என்ன? எல்லாரும் படிக்க வேண்டியதில்லை, படிச்சது வரைக்கும் போதும், நீ போய் தொழில் செஞ்சா நான் காசு தர்றேன். இந்த இடத்துல ஐ வாண்ட் டு கிவ் யூ another டேட்டா. கடந்த 10 ஆண்டுகளில், அதாவது நரேந்திர மோடியின் டெவலப்மெண்ட் மாடலையும் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட போகிறேன். இந்த டேட்டா நான் எடுத்துக்காட்டக்கூடிய நம்பர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பார்லிமெண்டில் சப்மிட் செய்த டேட்டா. உத்தரப்பிரதேசத்தில் 25,126 பள்ளிக்கூடங்களை மூடியிருக்கிறார் between 2014 to 2024. அதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா மத்திய பிரதேசத்தில் இன்னும் சப் பீரியட்ல எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா 27,764. இது வெறும் ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் தான். மத்திய பிரதேசத்துல கிட்டத்தட்ட 29,410 ஸ்கூல்ஸ்கள் மூடப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேஷ் और மத்திய பிரதேஷ் both are பிஜேபி ரூலிங் ஸ்டேட். ஒடிசாவில் 5,437 பள்ளிக்கூடங்கள், ஜார்க்கண்டில் 5,391 பள்ளிக்கூடங்கள், இதே போன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், சத்தீஸ்கர், ஹரியானா, குஜராத், இந்த அனைத்து மாநிலங்களுடைய டபுள் இன்ஜின் ஃபெயில் ஆகிவிட்டதா? ஆக மொத்தம் 93,779 பள்ளிக்கூடங்களை, அரசு பள்ளிக்கூடங்களை கடந்த 10 ஆண்டுகளில் மூடிவிட்டோம் என்கிற ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை அரசாங்கமே பார்லிமெண்டில் பேசும்போது ஒரு அரசாங்கத்துடைய கல்வியை பற்றி இருக்கக்கூடிய அக்கறை நீங்க கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே சைனாவை நீங்க பார்த்தீர்கள்னா தன்னுடைய ஜிடிபியில இருந்து ஒரு மிகப்பெரிய பங்கை ரிசர்ச், டெவலப்மெண்ட், ஸ்கூல்ஸ், காலேஜ், சைனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கூல் மீது அவர்கள் செலவழிக்கக்கூடிய தொகை 150 கோடி ரூபாய், 150 crore. இங்க அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டுவதற்காக 3,500 கோடி ரூபாய், ஒரு சிலையை கட்டுவதற்காக 3,000 கோடி ரூபாய். ஆனால் பள்ளிக்கூடங்களுடைய நிலை 1,00,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஐயா கூறியபடி கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக அவர்கள் முயற்சி இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நடந்திருப்பதாக தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஐயா, கல்வியை பற்றி நான் பேசினோம். என்னோட கடைசி கொஞ்சம் முடிச்சிடலாம். 52ல ராஜகோபாலாச்சாரி வந்தார், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டினுடைய கடந்த கால மரபுகளின் காரணத்தினால இது ஒரு பக்கம் பெரியார் எதிர்த்தது மட்டுமல்ல, காங்கிரஸ்குள்ளேயே இதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. பெரியாரும் அண்ணாவும் 49ல பிரிஞ்சுட்டாங்க, ஆனா 2 பேரும் சேர்ந்து இதை எதிர்த்தாங்க. அப்ப ராஜாஜியினுடைய ஆட்சியை நீக்கிட்டு அந்த இடத்துக்கு காமராஜர் வந்தார். குடியாத்தம் இடைத்தேர்தல்ல பெரியார் அண்ணா 2 பேரும் காமராஜரை ஆதரிச்சு வெற்றி பெற்று வந்தார்.
அந்த 9 ஆண்டுகள் இருக்கு பாருங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, திராவிட மாடல் என்று சொல்வது கல்வியை விரிவாக்குவது, படிப்பறிவை விரிவாக்குவது, படிக்கிறவர்களுக்கு சோறு இல்லை என்றால் சோறு கொடுப்பது, எல்லா வகையிலும் கல்விக்கு ஊக்கம் கொடுக்கிற அந்த கொள்கை திராவிட மாடலுடைய ஒரு அடிப்படையான கொள்கை என்றால், இந்த திராவிட மாடலை தொடக்கி வைத்தது காமராஜர் ஆட்சி, திமுக ஆட்சி இல்லை. அதனுடைய தொடர்ச்சி தான். திமுக ஊக்கம் கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. அது கூட பின்ன திரும்பி பார்க்கவே இல்லை தமிழ்நாடு. இப்ப இந்த மோடி ஆட்சி தான் இதுக்கு ஒரு தேக்கம் தடை கொடுப்பதற்கு நாம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். எந்த விதத்துல முட்டுக்கட்டை போடணும்னு பாக்குறான். அவன் கொண்டு வர்ற தேசிய கல்விக் கொள்கை என்பது இதற்கு எதிரானது. இதுதான் உங்களுக்கு திராவிட மாடலுடைய பின்னணி வரலாறு தான். அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, மோடியை விலக்கி நிறுத்த வேண்டிய கட்டாயம். ஐயா, என்னோட கடைசி கேள்வி, கடந்த 12 ஆண்டுகளில் நீங்களும் பல்வேறு போராட்டங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்போ ஒரு வித்தியாசமான போராட்டத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷங்களை வெளிவிட்டு கையில காவி கொடைகளை பிடித்துக் கொண்டு சின்ன சின்ன குழந்தைகள். இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். சுப்ரியா ஷிரட்டே ஒரு வீடியோவை போட்டிருந்தார். ஒரு 10-11 வயது அந்த சிறுவன், நான் அடிக்கணும் கொல்லணும் ஒரு வெறியுடன். யாரு அடிக்கணும்? அவங்கள நான் அடிப்பேன். எதுக்காடு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அடிக்கணும், நான் கொல்லணும். சரி, உனக்கு வாய்ப்பாடு தெரியும்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பள்ளிக்கூடத்துக்கு போறதை நிறுத்திட்டேன். இஸ் திஸ் வாட் we achieved in the last 12 years? தமிழ்நாட்டினுடைய இந்த ஒரு காத்திரமான சாதி மதம் கடந்த இன ஒற்றுமை என்ற அந்த சூழலை சாதி வெறி சமவெறி சக்திகள் சீர்குலைத்துக் கொண்டு இருக்கிறார். அதற்கு RSS பின்புலமாக இருக்கிறார். நிறைய இடங்கள்ல அவங்க இதுக்கான பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அரசு மட்டுமல்ல, இயக்கங்கள், பொதுமக்கள் இதற்கு எதிராக விழிப்போடு இருந்து தடுத்து நிறுத்தவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய அந்த நல்ல புகழ் களங்கப்படும் என்பது மட்டுமல்ல, நாம் பல 10 ஆண்டுகள் பின்னால போயிடும். நம்ம இதுவரை சாதித்திருக்கிற வளர்ச்சி என்பதை நாம் இழந்தவர்கள் ஆகிவிடுவோம் என்பதுதான் அச்சம். எதை கண்டு அஞ்சனுமோ அதை அஞ்சாமல் அப்பெல்லாம் ஆகாதுன்னு சொல்லக்கூடாது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றார் வள்ளுவர். தமிழ்நாட்டுல பிஜேபி வேரூன்றி விடுமோ, அதிமுக தோளில் உட்கார்ந்து அது வந்து விடுமோ என்ற அச்சம் நியாயமான அச்சம். நாம் அதை கண்டு அஞ்சுறோம். எனவேதான் என்ன பண்றோம்னா அதை எதிர்த்து போராடும். அச்சம் இல்லைன்னு அலட்சியமா இருந்தோம்னா அப்படி இருக்க முடியாது. இதுல என்ன ரொம்ப கொடுமைன்னா, இவ்வளவு மோசமான ஒரு கட்சி இப்ப நீங்க கேரளாவோட நான் கொஞ்சம் ஒப்பிட்டு பாக்குறேன். இப்ப RSS வலுவடைஞ்சிடுச்சுது, நிறைய ஷாக்கா நடத்துது, நிறைய பேரை சேர்த்திருக்கு. பல 10 ஆண்டுகளா கேரளாவோட இதை செய்யறாங்க. அவங்க ஒன்றும் கேரளாவில் இங்க அளவுக்கெல்லாம் இல்லை, இதை விட வலுவான இயக்கம். ஆனால் மக்கள் ஆதரவை அது பெறல. இங்கேயும் மக்கள் ஆதரவை பெற்று விடாது. எனவே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப கேரளாவில் அவங்க தனித்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு துணைக்கு யாரும் கிடைக்கல. ஆனா இங்கு அதிமுகவையே பிடிச்சிட்டாங்க. அண்ணா பேரை சொல்லுகிற ஒரு கட்சி, அந்த பேரிலேயே திமுக இருக்கு. இப்ப குஜராத்ல மோடி ஒரு வளர்ச்சி மாதிரியை முன்வைத்தாருன்னா அது ஆரிய மாடல், நம்முடையது திராவிட மாடல். திராவிடம்னா திராவிட மொழியா, திராவிட நாடா, திராவிட இனமாங்கிறத காட்டிலும் ஒரு சமூக நீதிக்கான மாடல். அதுக்கு தான் நம்ம அப்படி ஒரு பேர் கொடுத்துருக்கோம். அது ஆரிய மாடல். இது ஏற்றத்தாழ்வை வளர்க்கிற, சமூகத்தில் இருக்கிற வர்ண தர்ம முறையை பாதுகாக்கிற ஒரு மாடல். அது இதற்கு அண்ணா திமுக என்று அண்ணா பெயரையும் திராவிடம் என்ற பெயரையும் சூட்டி கொண்டிருக்கிற ஒரு கட்சி துணை போய் கொண்டிருக்கு. இதனால இந்த ஆபத்து அதிகரிக்குது. அதுக்காக நான் சொல்லுவேன், அவங்க சுலமா ஏமாற்ற முடியுது. நாங்களும் அண்ணா பேரை வச்சிருக்கோம், நாங்களும் அண்ணா திமுக தான், சும்மா அவங்களுக்கு 27 இடம் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு சில இடத்துல ஆதரவு தேவைப்படுறதுனால நம்ம டபுள் இன்ஜின் அவங்க கொடுக்குற உதவி நமக்கு தேவை என்று ஏமாத்துறாங்க. நம்ம தத்துவ களத்தில் தெளிவாக நின்று இந்த உண்மையை நிரூபிச்சோம்னா RSS தனியா, இது பாஜக தனியா வந்தாலும் சரி, அதிமுக துணைக்கு அழைத்து கொண்டு வந்தாலும் சரி, வீழ்த்த முடியும். நம்ம ரொம்ப ஆழமான ஒரு கருத்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு இன்னைக்கு. தயவு செய்து இது போன்ற வீடியோக்களை
ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். இதை தாண்டி உங்களுடைய மனதில் ஏராளமான கேள்விகள் வந்திருக்கலாம், ஏராளமான கருத்துக்களும் வந்திருக்கலாம். கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதினீர்கள்னா இது ஒரு உதவியாக இருக்கும். நாங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் படித்து சிறந்த கமெண்ட்ஸ்களுக்கு பதிலும் கொடுக்க ஒரு முயற்சி எடுக்கும். இதை தாண்டி இது போன்ற வீடியோக்களை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டினாலே போதும், அது பல நபர்களுக்கு போய் சேரும். ஐயாவுடைய கருத்துக்களுக்காக ஸ்பெஷலா நீங்க எழுத நினைத்தீர்கள்னா கூட ஹேஷ்டாக் போட்டு அவருடைய பெயரை போட்டு நீங்க எழுதலாம். we will send it to him. ஐயா, உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் ஆழமாக இருந்தது. பல்வேறு நபர்கள் அதை கேட்டு பலனடைவார்கள். இது போன்ற பல்வேறு வீடியோக்களை நாம் தொடர்ந்து பகிர்ந்து வரலாம். உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருக்கிறது, அதை எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கி வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்ததை தெரிவிக்கலாம். ஐயா, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.